அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம அறத்துப்பால்ல இல்லறவியல்ல ஈகை அப்படின்ற 23வது அதிகாரம் பார்க்குறோம். இதுல 223வது குரலா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. அதாவது இந்த ஈதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், யாராவது அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கிட்ட பகிரும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஆஹா, இவங்க நம்ம கிட்ட ஏதோ உதவி கேட்க போறாங்க போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை பகிர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அங்கே அவ்வளோ நஷ்டம் ஆச்சு, இங்கே இவ்வளோ நஷ்டம் ஆச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு, இங்கே இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க கேட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே நம்மளுடைய குறைகளை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி இல்லாம, அதாவது ஒருவர் தன்னிடம் கேட்கும் பொழுதும் சரி, கேட்க போகும்போதும் சரி, நம்ம கிட்ட இல்லை அப்படின்றத அவர்களிடம் சொல்லாமல் இருப்பதுதான் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களினுடைய குணம் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுள அப்படின்னு சொல்லி. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.